ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி காலையில் சாப்பாடு வீடியோ எங்கள் கோயிலில் தாங்க. வருஷாபிஷேகம் இன்றைக்கி முடிஞ்ச கையோடு எல்லாருக்குமே காலையில் சாப்பாடு வச்சுருந்தாங்க. தக்காளி சாதம் அதை சட்டுவத்தில், அதாவது வட்டையிலேருந்து சட்டுவத்தில் கோரி நிலவால வச்சு நானும் சித்திரேசும் சேர்ந்து என்ன செஞ்சோன்னா தூக்கி கொண்டு பந்தி விளம்பக்கூடிய இடத்துல கொண்டு வச்சாச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஊர்லேயும் காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போடுவாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நானும் அந்த நிலவாயை அங்கே வச்சுட்டு என்ன செஞ்சிச்சுன்னா வரிசையில் போய் நின்னாச்சு பார்த்துட்டுங்க. ஏன்னா பந்திக்கு முந்தினம் பார்த்தீங்களா, நான் எங்கள் அம்மைக்கிட்ட இடம் பிடிச்சி வச்சுருந்தேன் பார்த்துக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா சொந்தக்கார பந்தக்கார எல்லாரும் வந்திருந்தாவே. எங்கள் அண்ணியை மூஞ்ச காட்டுச்சுன்னா அவைய காட்டவே மாட்டேன்ட்டாவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அவங்க முடிவு பிடிச்சி யாரோ இழுக்க அவங்க திரும்ப நானும் வீடியோ எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியே வரிசையில் நின்னாச்சு. இது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எல்லாருமே வரிசையில் நிற்கிறது, சொந்த பந்தங்களை பார்க்குறது. அப்படியே எங்கள் சித்தப்பா எங்களுக்கு பஞ்சாமிர்தம் வச்சாங்க பாருங்கள். பஞ்சாமிர்தம் சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு அப்படியே லைனில் வரும்போது பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் நம்ம லைனுக்கு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. தக்காளி சாதம் கொடுத்துட்டு அது கூட ஊறுகாய் கொடுத்தாங்க. அப்படியே என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடையுமே கொடுத்தாங்க. சரியா? காலையில் இன்றைக்கி இவ்வளோ தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் ஊரில் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கஸ்தூரிபாயோட லைன் வந்தாச்சு. அவங்களுமே எல்லாமே வாங்கியாச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.